தேவன் இதை எனக்கு செய்ய முடியுமா, எனக்கு வேண்டிய நன்மை ரொம்ப பெரிய காரியம். இட் மே பி பிக் ஃபார் யூ. உங்களுக்கு அது பெரிய காரியமாய் தெரியலாம், தேவனுக்கு அது பெரிய காரியம் கிடையாது. வாட் யூ ஆர் ஆஸ்கிங் டு காட் மே பி பிக் டு யூ. அவருக்கு, கர்த்தருக்கு அது சாதாரணமான காரியம். ஏன்னா 4வது இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த ஆண்டினுடைய துவக்க நாட்களுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை எரேமியா 32:17 வாசிப்போம் என்று சொன்னால், எரேமியா 32:17 வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எந்த நன்மையை நாம் கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து காட்டிருக்கிறோமோ, எந்த நன்மை துரிதமாய் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காட்டிருக்கிறோம், இன்னும் அது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நிறைவாய் நிறைவேற வேண்டும் காத்து கொண்டு இருக்கிறோமோ, அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 46:9 முந்தி பூர்வ காலத்தில் நடந்ததை நினையுங்கள், நானே தேவன், வேறொரு இல்லை, நானே தேவன், எனக்கு சமானமானவர் யாரும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் பூர்வ காலத்தில் உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலாம் கர்த்தர் அற்புதத்தை செய்தார், என்னென்ன வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தார், என்னென்ன பண பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார், எந்தெந்த நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார், இப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை செய்த கர்த்தரை மறுபடியும் சந்தேகிக்க முடியும். அவரால் முடியுமா அப்படி சொல்லி நினைக்கக்கூடாது. அவரால் தான் முடியும், அவரால் தான் முடியும், அவரை தவிர யாரும் எனக்கு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அவரையே நம்பி நம்முடைய சமூகத்தில் மகிமை வல்லமையை நம்பி அவருடைய மகத்துவத்தை உணர்ந்திருக்கிற நாம் மறுபடியும் அவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து நாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் துதிகளில் வாசம் செய்கிற தேவன் நமக்கு அதிசயங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். Lord, unless a miracle happen in my life, I cannot get it. இந்த இரட்டிப்பான நன்மையை நீர் அதிசயம் செய்யவில்லைன்னா நான் பெற்றுக்கொள்ள முடியாது. Don't worry, you will do the miracle. பானையில் கொஞ்சம் மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், but 3 years they were eating that. கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை, ஆனால் கடைசி வரை ருசியுள்ள திராட்சை ரசம் இருந்து கொண்டே இருந்தது. அது அவர் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த அதிசயங்களை செய்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. வேதம் சொல்லுகிறது 111 சங்கீதம் 4ஆம் வசனத்துல 111:4 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். நிச்சயமாய் once again what he did he will repeat once again. அல்லேலூயா. ஆமா, இதை என்னைக்கு கர்த்தர் அந்த காரியத்தை செய்தாரோ அதை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை அற்புதத்தை செய்த தேவன் மறுபடியும் நமக்கு அற்புதத்தை செய்ய உண்மை. ஏன்னா அவர் ஜீவிக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த தேவனாலே கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அதனால தேவ சமூகத்தில் இந்த அதிசயம் நடந்தால் தான் பாஸ்டர் நாங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். சம் மிரக்கிள்ஸ் வுட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் இந்த காரியத்திலிருந்து வெளியே முடியும். நிச்சயமாக அதிசயம் நடக்கும். ஏன்னா சொல்லியிருக்க இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆனால் அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். அப்போ அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த காரியத்தில் நம்ம உறுதியோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி இந்த ஆண்டினுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எசேக்கியேல் 37:11-13 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், எசேக்கியேல் 37:11-13 வசனங்கள் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். உலர்ந்து போன நிலைக்கு போயிட்டோம். இது உயிரடையுமா? இந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? இன்னும் புதிய ஏற்பாட்டில் யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல கர்த்தரிடத்தில் அவள் சொல்லக்கூடிய 4 நாளாயிற்றே, நாருமே ஆண்டவரே, நாற்றம் அடிக்குமே. மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். 4 நாளாயிற்றே. Time has gone, everything finished, over. இனிமே எப்படி இது நடக்கும்?
இரட்டிப்பான நன்மையை தருவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம். இயேசு அவளை நோக்கி, ஆ. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். Did I not tell you? If you believe, you will see the glory. நான் தான் சொன்னேன் இரட்டிப்பான நன்மை உண்டாகும் சொல்லி. அதை நான் தான் செய்வேன். நீ அந்த காரியத்தில் அது அழிந்து போயிருந்தாலும், நாற்றம் எடுத்து போயிருந்தாலும், உலர்ந்து போயிருந்தாலும் சரி, இது என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையாய் மாற்றி கொடுப்பான்னு சொல்லி விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி எழுந்திருப்போமா? Let us surrender to God. 3 செய்திகளை கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் சொல்லியிருக்கிறார். நேற்றைய மாலை வேளையில் குடும்ப ஆசீர்வாத ஆராதனை நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு இந்த துதி ஆராதனையில் 3வது முறையாய் கர்த்தர் சொன்னார், இரட்டிப்பான நன்மையை தருவேன். முதல்ல நம்ம 1ஆம் தேதி கேட்ட காரியம் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும். 2வது அந்த இரட்டிப்பான நன்மைகள் என்ன என்று சொல்லக்கூடிய. 3வது அதை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. மறுபடியும் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். பால் இஸ் இன் யுவர் கோர்ட். நீங்கள் அதை எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெற்றி இருக்கும். இல்லைன்னா நெட்டில் அடித்து கீழே விழுந்து தோற்று போயிடுவீங்க. அதனால் கரெக்டாக நீங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, சரியான விதத்தில் ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியத்தோடு வாழ ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெயம் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே 100க்கு 100 நமக்கு நன்மை செய்கிற தேவன், 100க்கு 100 ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். இந்த நம்பிக்கையோடு கர்த்தர் சொன்னபடி அவரை நம்பி நம்ம வாழ ஒப்பு கொடுப்போம். அந்த வசனத்தை, வாக்கு தத்துவத்தை நம்பி வாழ ரோமர் 12:12 சொல்லப்பட்டபடி, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த ஆண்டில் நிச்சயமாய் என்ன இழந்திருந்தாலும் இரட்டிப்பான காரியத்தை செய்வார். இல்லைனாலும் எதை எதிர்பார்த்திருக்கீங்களோ அதை இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையிலோராக இருக்கிறார். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போதே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூக ஆண்டவரை உண்மை நம்பி இருக்கிறப்பா, வேற யாரும் எனக்கு உதவி செய்ய கிடையாது. வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர் நீர் செய்தாதான் நானும் என் குடும்பம் இந்த ஆண்டில் வாழ்ந்திருக்க முடியும். நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நமக்கு கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். அது அதிசயமா இருக்கலாம், என்ன முடியாத காரியமா இருக்கலாம், நடக்குமா நடக்காதான்னு சொல்லக்கூடிய காரியமா இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் செய்த தேவன் உனக்கு நிச்சயமாய் நன்மையாய் அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாதாண்டவரே. 100க்கு 100 என்னுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறேன். நீ நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் வாழ்க்கையை ஆசீர்வாதத்திலும் சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை, கன மகிமையை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. அழுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. அழுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் உயிரோடு இருக்கிற தேவன் சொல்லிட்டாரு, பெற்றுக்கொள்றதுக்கு வழியும் சொல்லிட்டாரு. இப்படி போனா தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி, அதை பெற்றுக்கொள்ளணும்னா நீ சொன்ன வழியில நடக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, இரட்டிப்பான நன்மைகளை, அல்லது நான் பாடின பாடல அளவற்ற நன்மைகளை, எண்ணி முடியாத நன்மைகளை, நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையின் வாழ்நாளெல்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம், ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் பிரிங் த பிளஸ்ஸிங்ஸ் என்று சொல்லி கர்த்தர் அருமையான பாச சுந்தரம் மூலமா அன்றைக்கு 31ஆம் தேதி அந்த பழைய வருட ஆராதனையில் பேசினார். ஸோ ஸ்பிரிச்சுவலாக அன்றைக்கி கர்த்தர் சொல்லியிருக்க அறிவுரைகளை, ஆலோசனைகளை, உங்களோடு பேசின வார்த்தைகளை சொந்தமாக்கி கொள்ளுங்க. I will obey to these words. God will definitely give what He promised. சரி, இப்போ நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 3 முறை உம்முடைய வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு ஆராதனையிலும் யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய காரியத்தையும், என்னெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய காரியத்தையும், எப்படியெல்லாம் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் நீ சொல்லியிருக்கிறீரப்பா. ஊராபாலா சந்தரி கபாலாபர் தேவரேருடைய வார்த்தை தரையில் விழுந்து போகுது. இந்த வார்த்தையை கர்த்தாவே யாரெல்லாம் எனக்கு என்று சொல்லி சுதந்திரித்து உண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தாவே மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஒரு இனிப்பான அனுபவமாய் இந்த ஆண்டு அமையும்படியாய் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. அது சுகமோ, பலனோ, கனமோ, மகிமையோ, ஐஸ்வர்யமோ, ஆஸ்தியோ, அது பேரோ, புகழோ, எதுவா இருந்தாலும் சேர்த்தார் அவங்க விசுவாசிக்கிறபடி, நம்பி இருக்கிறபடி அதை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் சொல்லணும், நான் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இரட்டிப்பான நன்மைகளை தேவ சமுத்திரம் பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஆண்டின் வாக்கு தத்துவத்தை கர்த்தரின் வாழ்க்கை நிறைவேற்றினால் சொல்லும்படியாய் ஒவ்வொரு நாளும் அவர்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள் மகிழ்ந்து கழிவுடுமையா செய்யுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே, இயேசுவின் நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாகிய தேவத்தினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் ஒருவருடன் இந்த கர்த்தவாட்சியத்தில் நடக்கிற ஊழியர்களின் ஆராதலும் இந்த பங்குற எல்லா பிள்ளைகளோடும் இன்று சதா காலம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.